பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறக்காருன்னா, மகனே மகளே, நான் உன்னை உயர்த்துறேன்பான்றாரு. அது உன் கேடகமாக இருக்கிறேன், உனக்கு மகிமையாக இருக்கேன். உன்னை நான் பார்த்து இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்கள்லாம் வியந்து போகிற அளவுக்கு நான் உன்னை உயர்த்த போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்கிறார். அப்போ நம்ம உயர்த்துறது யார்? ஏசப்பா தான். அப்போ நம்ம யாருக்கு உண்மையாக இருக்கணும்? ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க நமக்கு நன்மை செய்வாங்க, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவன் எனக்கு வேலை வாங்கி தருவான், இவன் எனக்கு உதவி செய்வான், இவனுக்கு பணம் தருவான்னு சொல்லிட்டு நிறைய மனுஷங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கிறது தப்பு இல்லை, நம்ம உண்மையாக இருக்கணும் தான். ஆனால் அவங்க நமக்கு செய்வாங்க, இவன் நமக்கு செய்வாங்க, இவங்க என்ன உயர்த்துவாங்க சொல்லி நம்ம மனுஷங்களை தான் நாடி நாடி போகிறோம். ஏசப்பா சொல்கிறாரு, உன்னை உயர்த்துறது மகனே மகளே நான் தான்ட்டு. ஆடு மேய்ச்சி இந்த தாவீதை உயர்த்திருந்தாரு கர்த்தர் தான். தாவீது ஆசைப்பட்டாரா நான் ராஜாவாகணும்ட்டு? கிடையாது. இல்லை. ஆனால் தாவீதை உயர்த்தினது கர்த்தர். ஏன்னா தாவீது மேலே ஒரு சித்தத்தை வச்சிருக்காரு. அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒரு சித்தத்தையும் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். சீக்கிரத்தில் அது நடக்க தான் போகுது. இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க நீ வேலைக்காக மாட்டேன், நீ முன்னேற மாட்டேன், நீ எழும்ப மாட்டேன், உன் வாழ்க்கை அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டு ஒரு டைம் வச்சிருக்காரு. நிச்சயமாக அந்த நாளில் உங்களை உயர்த்த போகிறாருங்க. எப்படி தானியேலை உயர்த்தினாரோ, எப்படி சாத்ராக் மேஷாக்கை உயர்த்தினாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிச்சயமாக அந்நிய கண்களில் என் சொந்த கண்களை பார்க்கணும்னு சொல்லி யோபு சொன்னது போல் அந்த கண்கள் சீக்கிரமும் பார்க்க போகுது. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல் வைக்கிற வாசனைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.